லாவால வந்து Blaze 2 5G அப்படிங்கிற ஒரு என்ட்ரோட் ஸ்மார்ட் போனை லாவா நிறுவனம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லாவோட அந்த Blaze 2 5Gல என்ன விஷயங்கள் இருக்கு, மேலும் இந்த போன் வாங்கலாமா வேண்டாமா, இந்த பிரைசிங்க்கு இந்த போன் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்படி பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. மூல இந்த போனோட பில்ட பத்தி பேசலாம். இந்த போனோட பேக் சைடுல நமக்கு வந்து கிளாஸ் பில்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா ப்ரொடெக்ஷன் என்ன இருக்கு அப்படிங்கறத கம்பெனி வந்து மென்ஷன் பண்ணல. இந்த போன்ல 6.56 இன்ச்க்கான HD ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வருது. மேலும் இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு 2.5D கர்வ் கிளாஸா வருது. சைடுல வந்து எட்ஜஸ் மட்டும் லைட்டாக கர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்து கொடுக்கும். ஸோ டிஸ்பிளே இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குறை சொல்ற மாதிரி இல்லை. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போன்ல வந்து MediaTek Dimensity 6020 அப்படிங்கிற 7 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.2 GHz கார்டெக்ஸோட A76 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசரா வருது. இந்த போனோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த போனுக்கு கிட்டத்தட்ட 80 ரேங்க் வருது. அதாவது ஹீலியோட G99க்கு நிகரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுல கிடைக்கும். ஸோ பேசிக்கா வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்றதுல பிரச்சனை இருக்காது. ஹெவியான ஆப்ஸ் வந்து நிறைய ஓபன் பண்ணி மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்பப்போ லைட்டாக லாகினஸ் நோட் பண்ணலாம். மற்றபடியாக மோஸ்ட்லி டே டு டே பெர்ஃபார்மன்ஸ், அது போக வந்து ஆப்ஸ் ரன் பண்றதெல்லாம் சோஷியல் மீடியாக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ்லாம் விளாடலாம், 1-2 மிட் செட்டிங் கேம்ஸ் வந்து விளாடலாம். மற்றபடி ஹெவியான கேம்ஸ் வந்து இதில் செட் ஆகாது. RAM மற்றும் மீட்டர் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அதுபடி பார்க்கும்போது 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் வருது. RAM வெர்ஷனை பொறுத்தவரை LPDDR 4X பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை UFS 2.2 வருது. ஸோ அகைன் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இதுவுமே வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி 1 TB வரையும் வந்து மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஃபோனோட OS எப்படி பார்க்கும்போது Android 13 OS கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு வந்து Android 14 OSோட அப்டேட்ஸ் தரதாக வந்து கம்பெனி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் 2 வருடத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸும் தரதாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு 2 கேமரா இருக்கு. 2 கேமரான்னு சொன்னா கூட ஆக்சுவலாக ஒரு கேமரா தான் வருது. அதாவது பேக் சைடில் வந்து 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 அப்பர்ஸ்ல வருது. ரெண்டாவதாக ஒரு AI லென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மொதல் கேமரா மட்டும் தான் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். மேலும் இந்த ஃபோனில் வந்து செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் வந்து ரிங் ஃப்ளாஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு சர்க்குலர் ரிங் ஃப்ளாஷ் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடியே செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது போக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் இருக்குது. 3.5 ஆடியோ சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுக்குறாங்க. இது போக FM ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோன் வந்து 203 கிராம் வருது. அடுத்தபடியாக நெட்வொர்க்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. மேலும் 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. இந்தியாவோட எல்லா விதமான 5G பேண்ட்ஸும் சப்போர்ட் ஆகும். இது போக டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.1 வரையான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இல்ல ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. ஸோ 5000 mAh பேட்டரி 18 வாட் சார்ஜ் பண்ணும்போது ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ணலாம். அதாவது ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டீசென்ட்னு சொல்கிறேன். காரணம் வந்து 10,000 செக்மெண்ட்டு கீழே ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கிறது ஓகே தான். கலர்ஸை பொறுத்தவரை இந்த ஃபோன் வந்து கிளாஸ் பிளாக், கிளாஸ் ப்ளூ, கிளாஸ் லாவெண்டர் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் விலை வந்து 9999 கொடுக்குறாங்க. அதே 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை வாங்கினீங்கன்னா அது 10,999 அப்படிங்கிற பிரைசிங்ல கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2வது வெர்ஷன் வாங்கினீங்கன்னா கூட கொஞ்சம் பெட்டர். ஏன்னா வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷன் உங்களுக்கு கூட கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பேசிக்காக ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 10,000 ரூபாய்க்கு என்ன கொடுக்க முடியுமோ அது லாவா கண்டிப்பாக இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ எந்த விதமான குறையும் சொல்கிற மாதிரி இல்லை இந்த ஃபோனில். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோன் வந்து ஒர்த்து தான். ஸோ நீங்கள் இந்த லாவோட Blaze 2 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.